அட்லாண்டா அவங்க ரெமோண்டாடாவை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2-0 டவுன் இன் பொரஷியா ஹோம். அதை ஓவர் டர்ன் பண்ணி 4-1 போகமூல ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதனால் 4-3 ஆக்ரிகேட்டில் உள்ளே போகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசிஎல் கேம்ஸ் ஆஃப் திஸ் சீசன் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு மினிமம் 3-0 லீடு தேவைப்பட்டுச்சு உள்ளே போகிறதுக்கு. 3-0 லீடு எடுத்துட்டாங்க 60 மினிட்ஸ்லேயே. ஆனால் பொரஷியா இந்த கேமில் பண்ண ஒரே உருப்படியான விஷயம் அந்த ஒரு கோல் வச்சது. 3-3 ஆச்சு. ஆனால் கடைசியில் நடந்ததெல்லாம் வந்து தரமான செய்க. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் நினச்சா கூட அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுத முடியாது. பிகாஸ் 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆகி 90+5 போகுது. ஸோ லாஸ்ட் அட்டாக் ஆஃப் த கேம் கவுண்டர் அட்டாக் போகிறாங்க அட்லாண்டா. பசாலிச் லெஃப்ட் விங்லேருந்து ஒரு கிராஸை போடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரீ ஹெட்டர். கோபல் வந்து பொசிஷனிங்கில் இல்லை, அவர் பசாலிச்சை நோக்கி ஓடி வந்துட்டார். ஃப்ரீ ஹெட்டர் இருக்கும் போது தான் பென்செபைனி காலை விடுவார், கார்னர் போகும். பொரஷா பிளேஸ்லாம் வாவ் வாட் அ மேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் இருப்பான்னு சொல்லி ரெஃப்ரி விஏஆர் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கால் வந்து மண்டேல பட்டு அந்த பிளேயருக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா ரத்தமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பென்செபைனி அங்கே ரெட்டு வாங்குறாரு, அங்கே பெனால்ட்டியும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பெனால்ட்டியோட கேம் க்ளோஸ். ஸோ சமார்டிச் 98 மினிட்ல அந்த பெனால்ட்டி ஸ்டெப் அப் பண்ணி எடுக்கிறாரு. கோல் அடித்து 4-3 ஆக்ரிகேட்டில் உள்ளே போகிறாங்க.